முருகா சரணம். மனித வாழ்க்கையில் நம்மை தடுக்கிற பயம், கோபம், சோகம், ஏமாற்றம் இவை எல்லாம் மனதின் இருளை போல. ஆனால் அந்த இருளை நீக்கும் ஒளி முருகனின் அருள்தான். முருகனின் அருள் பெற்ற கந்தரலங்காரம். இந்த கந்தரலங்காரத்தில் இன்றைக்கு 16வது பாடலில் எப்படி நம் மனதை அடக்கி நம் வாழ்க்கையை ஒளியோடு நடத்தலாம் என்று முருகன் சொல்லும் ரகசியத்தை கேட்கலாம். இது ஒரு வீடியோ இல்லை. இது மன அமைதிக்கான ஒரு பிரார்த்தனை. கந்தர் அலங்காரத்தின் 16வது பாடல் உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதியை கொண்டு வரட்டும். கந்தர் அலங்காரம் பாடல் எண் 16. தடுங்கோல் மனதை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் எழுவாரும் உய்யகொடும் கோப சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. இப்போது இந்த கந்தரலங்காரம் பாடல் 16 ஒரு வரிகளையும் கதை வடிவில் விளக்கமாக பார்ப்போம். ஒரு கிராமத்தில் மணிகண்டன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கையில கோபம் அதிகம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் தடுமாறி எல்லாம் எனக்கு எதிராத்தான் நடக்குது அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவான். ஒரு நாள் அவன் கோவிலுக்கு போனப்ப அங்க ஒரு முதியவரை பார்த்தான். அங்கே முதியவர் மணிகண்டனிடம் சொன்னார், கந்தரலங்காரம் பாடல் 16ன் முதல் வரி தடுங்கோல் நெஞ்சை விடுங்கோல். அதாவது உன் மனதை தடுத்து நிறுத்து. உன் மனதில் வரும் தேவையில்லாத ஆசைகள், கோபம், பயம் அவை எல்லாம் விட்டு விடு. மணிகண்டன் புரிந்து கொண்டான். முருகன் சொல்வது மனதை அடக்கினால்தான் வாழ்க்கை அமைதி பெறும் என்று. அடுத்து அந்த முதியவர் 2வது வரி பற்றி இப்படி சொன்னார். இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல். அதாவது நீ யார் என்பதை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை நிலைமையை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு இரு. மணிகண்டன் நினைத்தான், நான் இப்படி இருக்கிறேன் என்று வருத்தப்படாமல் முருகன் கொடுத்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது வரியை பற்றி இப்படி சொன்னார். குன்றம் திறக்க தோளை வைவேல் விடும்கோன். அதாவது முருகன் தன் தோளில் மலை தூக்கி தீய சக்திகளை அழித்தவன். அவன் அருள் இருந்தால் நம் வாழ்க்கை மலை போல சுமை கூட எளிதாகும். மணிகண்டன் தினமும் முருகனை நினைத்து பிரார்த்தனை செய்தான். அவனின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. கோபம் குறைந்தது, மனம் அமைதியானது, சூழ்நிலை கூட நல்லபடியாக மாறியது. 4வது வரியை பற்றி இப்படி சொல்கிறார். விடுங்கோன் அருள் வந்து தானே உனக்கு வெளிப்படுக. முருகன் சொல்கிறான், நீ மனதை அடக்கி என்னை நினைத்து நடந்தால் என் அருள் தானாகவே உன் வாழ்க்கையில் வெளிப்படும். அந்த முதியவர் மணிகண்டன் இப்படி சொல்லி முடிக்கிறார். உன் மனதை அடக்கி உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பு. முருகனருள் உனக்கு தானாகவே வெளிப்படும் என்று. இந்த கந்தரலங்காரத்தின் இந்த வார்த்தைகள் யாராவது ஒருத்தரின் மனதில் சிறிய மாற்றத்தை கொண்டு வந்தால், யாராவது ஒருத்தரின் வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றினால் அதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஓம் முருகா, உன் அருள் ஒவ்வொரு மனதிலும் வெளிப்படட்டும். அமைதி, நம்பிக்கை, ஒளி எல்லாம் உன் திருவடிகளில் பிறக்கட்டும். ஓம் சரவண